உடம்பு சரியான நேரத்தில் தான் வச்சு குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. வயிறு வலி இருக்கும் போதும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு குடிக்கலாம். சாப்பாடே பிடிக்கல, ஏதாவது லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி வச்சு குடிக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்னைக்கு வெந்தய கீரையை வச்சுட்டு ஒரு தேங்காய் பால் கஞ்சி தான் செய்ய போகிறோம். எப்பயுமே நம்ம வெந்தயம் போட்டு நம்ம வந்து கஞ்சி செய்வோம். இன்னைக்கு வெந்தய கீரையும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து தேங்காய் பால் போட்டு இன்னைக்கு கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு எப்படி இந்த கஞ்சி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து உடம்பு சரியாத நேரத்துலலாம் இந்த கஞ்சி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், வாய்க்கு இதமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த கஞ்சி செய்யறதுக்கு நம்ம வந்து இதுல நெய் போட்டாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து இதுல நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, 3/4 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து ஒரு 15 to 20 மிளகு சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு பிஞ்ச் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த நெய்லேயே பொரிச்சிடலாம். இதில் என்ன பண்ணுவோம், ஒரு எணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/4 வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த சின்ன வெங்காயத்தில், அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை சேர்த்துக்குவோம். இதுலயே என்ன பண்ணுவோம், ஒரு 10 பல்லு பூண்டை முழுசாவே சேர்த்துடலாம். நம்ம குக்கர்லயே போட்டு நம்ம வதக்கி செய்யறதுனால நல்லா எல்லாமே வெந்துடும். முழுசா என்ன பண்ணலாம், ஒரு 5 வெங்காயம் இதுல சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு 1/2 தக்காளி எடுத்து பொடி பொடியா அப்படி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த குட்டி கட்டு வெந்தயக்கீரை இதையும் சேர்த்துடலாம். இதுலயே மல்லி இலையும் சேர்த்துடலாம். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு பாருங்க. இதுல ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துப்போம், நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதுக்காக 1/4 ஸ்பூனோட கம்மியா பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இதுல ஒரே ஒரு பச்சை மிளகா இதுல எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு பச்சை மிளகாயும் இதுல சேர்த்துடலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த டம்ளர்ல இது 100 கிராம் பிடிக்கும். இதுல வந்து புழுங்கல் அரிசி சேர்க்கிறேன். பச்சை அரிசி ஒரு சிலருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால நான் இன்னைக்கு வந்து புழுங்கல் அரிசி சேர்க்கிறேன். புழுங்கல் அரிசியில கஞ்சி வச்சு குடிக்கும் போது நல்ல மனமா இருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். பாருங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சிருக்கேன். இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு வரும். இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 2 கப் அளவுக்கு. இது வந்து 3 கப்பு பிடிக்கும். அதாவது இந்த கப்பு வந்து 3 டம்ளர் பிடிக்கும். அதனால 2 கப்பு ஊற்றியாச்சு. இன்னொரு 1/4 கப்பு ஊற்றிக்கலாம். 7 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கஞ்சி வந்து உங்களுக்கு நல்லா தண்ணியா தான் இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெயிட் போட்டுடலாம். இது வந்து நமக்கு ஒரு 5 to 6 விசில் வரட்டும், அப்பதான் கஞ்சி குழஞ்சி வரும். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். நல்லா ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு. கஞ்சியும் பாருங்க நல்லா குழைவா வெந்து நல்லா இருக்கு. இது குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த தேங்காய் பாலோட மணத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து கொஞ்சமா மல்லி இலையும் தூவி விட்டுலாம். தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப அட்டகாசமான வெந்தயக்கீரை தேங்காய் பால் கஞ்சி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கஞ்சி பாருங்க எவ்வளவு சூப்பரா ஜம்முன்னு வந்திருக்கு. இது வேணும்னா நீங்க தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து இதை ஸ்பூன்ல வச்சு குடிக்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இந்த தேங்காய் பாலும் உடம்புக்கு நல்லது, அதே நேரத்தில் வெந்தயக்கீரையும் உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது நல்லா சாப்பிடுவாங்க. இது உடம்பு சரியாத நேரத்தில் கூட இந்த கஞ்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
உடம்பு சரியான நேரத்தில் தான் வச்சு குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. வயிறு வலி இருக்கும் போதும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு குடிக்கலாம். சாப்பாடே பிடிக்கல, ஏதாவது லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி வச்சு குடிக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த கஞ்சியை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.